நம்ம முகல் எம்பையர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ முகல் எம்பையர்னாலே எல்லாருமே யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. பாஷா தான் வந்துட்டு டாபிக் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு ஷார்ட்கட்ஸ்லாம் எனக்கு பார்க்க போகிறது இல்லை. முகல் எம்பையர் அண்ட் ரூல் பண்ண கிங்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். A to Z இருக்கிற எல்லா கிங்ஸையுமே நம்ம வந்துட்டு பார்த்துலாம் முகல் எம்பையர் ரிலேட்டடாக. ஸோ ஃபர்ஸ்ட் முகல் எம்பையரை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணதே வந்துட்டு பாபர் தான், தோற்றுவித்ததே வந்துட்டு பாபர் தான். அண்ட் இவரோட காலம் வந்துட்டு 1526 to 1530 வரைக்கும் இவரோட பீரியட். கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்துட்டு ஆட்சி செஞ்சிருப்பாரு. 4 போர்கள் வந்துட்டு செஞ்சிருப்பாரு. அது என்னென்ன போர், எப்படி ஆட்சி செஞ்சாரு, அதெல்லாம் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு பாபர் தான் ஃபர்ஸ்ட் கிங். 1526 to 1530 வரைக்கும் வந்துட்டு பாபர். அண்ட் செகண்ட் ஹுமாயூன், பாபரோட சன் தான் ஹுமாயூன் வந்துட்டு ஆட்சி செஞ்சிருப்பாரு. 1530 to 1540 வரைக்கும் வந்துட்டு ரூல் பண்ணியிருப்பாரு. இவரோட இது வந்துட்டு காலம் 11 ஆண்டுகள் வந்துட்டு ரூல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இடையில வந்துட்டு ஷெர்ஷா வந்திருப்பாரு. 1530 to 1540 வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருப்பாரு. இவரை தோக்கடிச்சு வந்துட்டு ஷெர்ஷா வந்திருப்பாரு. ஷெர்ஷா வந்துட்டு இந்த கிங்டம் முகல் எம்பையரை சேர்ந்தவர் இல்லை, சூர் வம்சத்தை சேர்ந்தவர். ஸோ இங்கே சூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் ஷெர்ஷா. ஸோ 1540 45 வரைக்கும் இவருக்கு கீழே வந்துட்டு அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான் இவங்களாம் வந்திருப்பாங்க. பட் அவங்கள நம்ம எப்பயுமே பார்த்தது தான், புக்ஸ்லேயே அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்க போகிறதுல ஷெர்ஷாக்கு அப்புறமும் சூர் வம்சம் வந்துட்டு தொடர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அகைன் ஹுமாயூன் வந்துட்டு அந்த முகல் எம்பையரை கைப்பற்றிருப்பாரு. ஷெர்ஷாவோட சூர் வம்சங்கள் யார் யார், எந்தெந்த கிங்லாம் ரூல் பண்ணாங்க இந்த டைமில் அப்படின்றதையும் நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி பாபர், ஹுமாயூன், ஷெர்ஷா. ஸோ இவங்களுக்கு அப்புறம் இவங்க ஷெர்ஷாவோட பீரியட்க்கு அப்புறம் யார் வந்திருப்பாருன்னா அவரோட சன் இஸ்லாம் ஷா சூரி இவர் வந்துட்டு வந்திருப்பாரு. ஸோ இவரோட டைம் பார்க்கும்போது 1545 இருந்து 1557 வரைக்கும் இவரோட பீரியட் வந்துட்டு இருந்திருக்கும். ஆட்சி செஞ்ச அப்புறம் வந்துட்டு அவரோட கிராண்ட் சன், அவரோட சன் இஸ்லாமோட சன் ஃபரூக்கும் ஷெர்ஷாவோட கிராண்ட் சன்னுமான இவர் வந்துட்டு அரியணை ஏறியிருப்பார். இவர் கொஞ்சம் சில காலங்களில் 1554 வந்துட்டு இவர் கொலை செய்யப்பட்டு அந்த அரியணைக்கு முகமது அடில் ஷா வந்துட்டு அரியணை ஏறியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷெர்ஷா சூர் வம்சத்தை தொடங்குறாரு. 40 to 45 வரைக்கும் ரூல் பண்ணுறாரு. அப்புறம் வந்துட்டு இறந்துடுறாரு. அகெயின் அவரோட சன் வந்துட்டு இஸ்லாம் ஷா வராரு. அவர் 45 54 வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட சன் ஃபரூஸ் வந்துட்டு வராங்க. 1554 வரைக்கும் வந்துட்டு ரூல் பண்ணுறாங்க. இவர் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு கொல்லப்பட்டு முகமது அடில் ஷா வந்துட்டு வராரு. அவரோட ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரவங்க தான், ரிலேட்டிவ்ஸ் தான் இவர் இங்கே வந்துட்டு அரியணை ஏறுறாங்க. அது அடில் ஷா அண்ட் சிக்கந்தர் ஷான் சூரி. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு அவங்களோட வருஷங்கள் பார்க்கும்போது ரொம்ப சேமாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்ராஹிம் ஷா அவங்களோட வம்சத்தை அவங்களோட இயரை பார்க்கும்போதுமே உங்களுக்கு மோஸ்ட்லி இவங்க 3 பேருமே சிமிலராக தான் இருப்பாங்க. ஸோ இது எப்படி வந்துட்டு ஒரு வருஷத்தில் வந்துட்டு இவ்வளோ சிமிலராக வரும்போதுன்னு தோணும். ஸோ இந்த முகமது அடில் ஷா அவங்க வந்துட்டு எந்தெந்த பீரியட் எந்தெந்த பகுதி வந்துட்டு ரூல் பண்ணியிருக்காங்க, ஆக்ரா. ஸோ டெல்லியில் இருக்கிற ஆக்ரா அண்ட் அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கிற மற்ற சில பகுதி அண்ட் மத்திய பகுதிகள், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மத்திய பகுதிகள் மற்றும் கிழக்கிந்திய பகுதிகள், குறிப்பாக சொல்லணும்னா சுனார் மற்றும் பீகார், இந்த 2 பகுதியை வந்துட்டு இவர் ஆட்சி செஞ்சார். சிக்கந்தர் ஷா சூரி. ஸோ இவர் வந்துட்டு பஞ்சாப், டெல்லி, வடமேற்கு இந்திய மாகாணங்கள் அந்த மாதிரிலாம் இவர் வந்துட்டு ரூல் பண்ணார். அண்ட் இப்ராஹிம் இவர் வந்துட்டு ஒரு சில பகுதிகள், டெல்லியை சேர்ந்த ஒரு சில பகுதிகளை வந்துட்டு இவர் வந்துட்டு ஆட்சி செஞ்சார். ஸோ 3 பேருமே வந்துட்டு சூர் வம்சத்தை சேர்ந்து ரிலேட்டடாக பிரித்து வந்துட்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ இவங்களை எல்லாரையும் தோக்கடிச்சு தான் அகெயின் ஹுமாயூன் வந்துட்டு அரியணையை பிடிச்சிருப்பாரு. ஹுமாயூன் 1555 இருந்து 56 வரைக்கும் வந்துட்டு ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதனால தான் இவரோட காலங்களில் 11 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அக்பர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அக்பர் வந்துட்டு ரூல் பண்ணியிருப்பாரு ஹுமாயூனுக்கு அப்புறம். ஸோ அக்பரோட காலங்கள்னு பார்க்கும்போது 1556 இருந்து 1605 வரைக்கும் வந்துட்டு அக்பர் ரூல் பண்ணியிருப்பார். இவர் மொத்தம் 49 ஆண்டுகள் வந்துட்டு ரூல் பண்ணியிருப்பார். அவருக்கு அடுத்து ஜஹாங்கீர் 1605 இருந்து 1627 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. 22 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி செஞ்சிருப்பாரு. அக்பர் வந்துட்டு 49 ஆண்டுகள் அண்ட் ஹுமாயூன் 11 ஆண்டுகள், அக்பர் 49 ஆண்டுகள் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஹாங்கீர் 22 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷாஜஹான் 1628 இருந்து 1658 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் வந்துட்டு இவரோட ஆட்சி பீரியட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப் வந்துட்டு 1658 இருந்து 1707 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவரும் சேம் அக்பர் மாதிரியே 49 வருஷம் வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட வந்துட்டு முகல் எம்பையர் முடிஞ்சானா இல்லை, இதுக்கப்புறமும் ரூல் பண்ணாங்க முகல் எம்பையர். ஸோ அவுரங்கசீப்க்கு அப்புறம் வந்துட்டு பகதூர் ஷா ஃபர்ஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கிங்ஸ் வந்திருப்பாங்க. அக்பர் செகண்ட், ஷாஜகான் செகண்ட், அந்த மாதிரி நிறைய கிங்ஸ் வந்துட்டு ரூல் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் கிங் முகல் எம்பையரோட லாஸ்ட் கிங் யாருன்னா பகதூர் ஷா செகண்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. முகல் எம்பையரோட லாஸ்ட் கிங் வந்துட்டு பகதூர் ஷா. பகதூர் ஷா செகண்ட். பகதூர் ஷா ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு அவுரங்கசீப்க்கு அப்புறம் வர கிங். பகதூர் ஷா செகண்ட் வந்துட்டு லாஸ்ட் கிங், முகல் எம்பையர்லேயே வந்துட்டு லாஸ்ட் கிங். அண்ட் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்துட்டு நம்ம முகல் எம்பையர் ரிலேட்டடாக வந்துட்டு அவங்களோட போர்கள், இம்பார்ட்டண்ட்டான வார்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.